ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு எடுகேடிகே சேனல். ஐ எம் டிகே. நீட் யாரெல்லாம் எழுத போறீங்களோ அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கான வெப்சைட் அப்படிங்கிறது வந்து neet.ntaonline.in அப்படிங்கிற பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்குறாங்க. அதில் 2 லாங்குவேஜ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது டேட் எல்லாம் என்னென்ன டேட்டில் ஓப்பன் ஆக போகுது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ண போறாங்க. நீங்க இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா என்டிஏல இருந்து பாத்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருந்து ஃபுல் கிளியரான ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதுல டேட் எப்பப்பெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது 9 பிப்ரவரி 2024 ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 5 PM இருந்து இன்னையிலிருந்து நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம். எது வரைக்கும் அப்படின்னா 9th மார்ச் 2024 வரைக்கும் வந்து டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து 9th பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகி எகெயின் 9th மார்ச் 24 தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து முடியுது. லாஸ்ட் டேட் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபீ த்ரூ கிரெடிட், டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ. அதாவது நீங்க அமௌண்ட் பே பண்றதுக்கான பேமெண்ட் கேட்வே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், நெட் பேங்கிங் ஆர் யூபிஐ வந்து பண்ணலாம். அது எது வரைக்கும் அப்படின்னா 9th மார்ச் 2024 அப் டு 11:50 வரைக்கும் நீங்க பண்ணலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் இதுல நீட் அப்ளை பண்ண போற ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் அண்ட் பர்டிகுலர். நீங்க சப்போஸ் ஏதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்றீங்க, அதுல ஏதாவது கரெக்ஷன் தப்பாயிருச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு ஒரு அப்டேட், ஒரு டேட் கொடுப்பாங்க. அதை வந்து ஃபியூச்சர்ல டேட்டை வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே சார், நான் நீட் எழுத போறேன், எனக்கு இந்த வருஷம் எவ்வளவு ஃபீஸ் வந்து போட்டிருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு அப்படிங்கிறத பார்க்க போலாம். ஜென்ரல் கேட்டகரி என்ஆர்ஐ கேட்டகரியா இருந்தா 1700 நீங்க பே பண்ணணும். இதே வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியா இருந்தா 1600 பே பண்ணணும். ஆர் எஸ்சி எஸ்டி நெக்ஸ்ட் தேர்ட் ஜெண்டர் இந்த கேட்டகரியில இருந்தீங்கன்னா நீங்க 1000 rupees வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்டிமேட் லெட்டர். நெக்ஸ்ட் வந்து அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்றதும் வந்து ஃபர்தரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. 5th மே 2024 சண்டே வந்து எக்ஸாம் நடக்க போகுது. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 200 minutes, 3 hours 20 minutes வந்து நடத்த போறாங்க. எக்ஸாம் நடத்துற டைமிங்னு பார்த்தோம் அப்படின்னா 2 PM இருந்து 5:20 PM வரைக்கும் வந்து டைம் ஃபாலோ பண்றாங்க. அதாவது எல்லாத்துக்குமே எக்ஸாம் வந்து ஆஃப்டர்நூன் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் நீட் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்டுக்கு. பேஜ் நம்பர் 17ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் கேட்க போறாங்க அப்படிங்கறது சொல்லிக்கிறாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் கன்சிடர் பண்ண போறாங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி கன்சிடர் பண்றாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவு அப்படின்னா செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸும் செக்ஷன் பில வந்து 15 கொஸ்டின் கேட்க போறாங்க. மார்க் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது செக்ஷன் ஏக்கு வந்து 140 மார்க், செக்ஷன் பிக்கு வந்து 40 மார்க். டோட்டலா வந்து 4 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 720 மார்க் வந்து கன்சிடர் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து எவ்வளவு லாங்குவேஜ் வந்து நீட்டுக்கு கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா மொத்தம் 13 லாங்குவேஜ்ல நீங்க எக்ஸாமை எழுதலாம். இங்கிலீஷ், ஹிந்தி, அசாம், பெங்காலி, குஜராத், மலையாளம், கன்னடா, மராத்தி, ஒடிசா, அதுக்கப்புறம் அடுத்தது தமிழ், தெலுங்கு, உருது, பஞ்சாபி. ஓகேங்களா? இப்ப இங்கிலீஷ் அப்படிங்கிறது காமனா இருக்கு. இங்கிலீஷோட சேர்ந்து நீங்க எந்த லாங்குவேஜ் கன்சிடர் பண்றீங்களோ அதோட நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ் வந்து அவுட் பண்றீங்க அப்படின்னா தமிழ் பிளஸ் இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர்லயே எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படிங்கிறது ஆல் எக்ஸாமினேஷன் சென்டர் இன் இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிளஸ் அண்ட் ஹிந்தி இருக்கு. இதே நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கேயா இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான், நிக்கோபார் ஐஸ்லாண்ட். இதே வந்து நீங்க இங்கிலீஷ் அண்ட் தெலுங்குவா இருந்துச்சு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானால மட்டும்தான் இருக்கு. இப்போ இங்க வந்து மகாராஷ்டிரா ஸ்டூடெண்டோ இல்லை வந்து ஒரு டெல்லி ஸ்டூடெண்டோ இருக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். மகாராஷ்டிரால ஒரு பையன் தமிழ் பையன் அங்க இருக்கிறான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து அங்க செல் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து மெயினா கன்சிடர் பண்ணணும். நீங்க தமிழ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து தமிழ்நாடுல வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினா நீட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாமே கரெக்டா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுங்க. எகைன் வந்து அந்த கரெக்ஷன் போய் பண்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டாம். ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா 9th பிப்ரவரி ஈவினிங் 5 o'clock இருந்து 9th மார்ச் 2024 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பண்ணலாம். பேமெண்ட் பண்றதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 9th மார்ச் நைட் 11:50 வரைக்குமே வந்து எடுத்துக்கலாம்.
பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ ஆப்ஷன். இந்த 4ல எதாவது ஒரு மெத்தட்ல தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? பேமெண்ட்டோடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரி என்ஆர்ஐ இருந்தா ₹1700 வந்து பே பண்ணணும். எய்தர் ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா ₹1600 வந்து நீங்க பே பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, தேர்ட் ஜெண்டரா இருந்தீங்க அப்படின்னா ₹1000 வந்து நீங்க பே பண்ணா போதும். ஸோ இதுதான் வந்து மெயின் திங்ஸ். எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது 5 மே. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். யாரும் தப்பு இல்லாத அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு டவுட்டா இருக்குது, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு அவங்க கைட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வீடியோ